தமிழருடைய பொக்கிஷம், புதையல், கற்பக விருட்சம், தமிழருடைய அடையாளம் எல்லாமே இந்த ஒரு மரம் தாங்க. அந்த மரம் வேற எதுவுமே கிடையாதுங்க. எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல புயல் காத்து வீசினாலும் சும்மா கம்பீரமா நிக்கிற தமிழ்நாட்டோட அடையாளமான பனைமரம் தாங்க. பனைமரம் இந்த மரம் அவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஒரு மரங்க. இந்த மரத்துல இருக்க ஒவ்வொரு பகுதியும் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்குமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மரம் என்னென்னலாம் நம்மளுக்கு தருது அப்படின்ட்டு. இந்த மரத்துல இருந்து பதனி கிடைக்குது, பணம் எல்லாம் தயாரிக்கிறாங்க, பனங்கற்கண்டு தயாரிக்கிறாங்க, கோடை காலத்துல நுங்கு கிடைக்குது, பனம்பழம் கிடைக்குது, பனங்கிழங்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மரத்தோட இலைகளை நம்ம கூரை நெய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மரத்தை வெட்டதுக்கு அப்புறம் நாளா பொழந்து அந்த காலத்துல கூரை வீடுகளுக்கு பீம் போல பயன்படுத்தினாங்க. இப்படி அல்ல வர புதையல் போல நிறைய விஷயங்களை இந்த மரம் நம்மளுக்கு தந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மரம் வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு மரம். எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல புயல் காத்து வீசினாலும் சும்மா கம்பீரமா நிக்கிற தமிழருடைய ஒரு அடையாளம். ஏன்னா இந்த மரம் தமிழர்கள் வாழற பகுதியில தான் அதிகமா இருக்கு.